Daily. Taste the Daily. அம்மா இப்பவே சொல்லக்கூடாது டப்பிங் வாய்ஸ் ஒரிஜினல் வாய்ஸ்ன்னு. என்ன பிஜேபி என்ன தீண்டத்தகாத கட்சியா என்ன கேட்குறேன். அவர் யாரு? ஆமாங்க, எங்க கூட்டணி கட்சி பிரச்சனை வந்து நாங்கள் சொல்லத்தான் செய்வோங்க. எங்க பிரச்சனை அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. எங்களை பத்தி ஒரு சொன்னா அவங்க பதில் சொல்லுவாங்க. கேட்டீங்கன்னா அவங்கள பத்தி ஒரு பிரச்சனை சொல்லி எங்கிட்ட கேள்வி கேட்டு எங்க பொதுச்சாளர் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு. ஏன் கேட்ட நான் சொல்லுவேன். அதிமுக பிஜேபி கூட்டணி வந்ததுல இருந்து திமுகவுக்கு பயம் வந்துருச்சு, ஒரு பதட்டம் வந்துருச்சு. அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் முதலமைச்சருடைய இந்த பேச்சுக்கள்லாம். எங்களை பத்தியே தான் பேசுறாரு. உரையும் எந்திரிச்சோட பேசுறதே வந்து அதிமுக பிஜேபிக்கு அடிமை, அதிமுக பிஜேபி கொத்தடிமை ஆயிடுச்சு. இதை தாண்டி வேற ஏதாவது பேசுறாரா? நம்ம நாங்களும் சொல்லலாம்ல, காங்கிரஸுக்கு நீங்க அடிமையா? காங்கிரஸுக்கு திமுக அடிமையா? அதனால வந்து இது வந்து அவர் போடுகின்ற நாடகம். மொழி பிரச்சனை தூண்டுறது, இன பிரச்சனை தூண்டுறது, ஏதாவது ஒரு பிரச்சனை தூண்டி விட்டு தெற்க வடக்கேன்னு பேசுறது, இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் திமுக கலைஞர் காலத்திலிருந்து போடக்கூடிய ஒரு ஸ்டண்டு வேலை. அந்த ஸ்டண்டு இனிமே நடக்காது. அதிமுக விழிப்பா இருக்கு, பிஜேபி முழிப்பா இருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் விவரமா இருக்காங்க. அதனால ஆப்பு உறுதி அடிப்பாங்க, அதிமுக ஜெயிப்பாங்க. இனி எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. ஆனா வந்து இப்ப தற்போது கூட்டணி வச்சிருக்காங்க. இவங்க வந்து அம்மாவுடைய வாரிசா இல்ல அமித்ஷாவுடைய வாரிசான்னு சொல்லி திரும்ப கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை காலம்பூரா எதிர்த்த கம்யூனிஸ்டுகள் இப்ப காங்கிரஸ் ஒரு தோல்ல உட்காந்துட்டு பயணம் பண்றாங்க. அது எந்த வழியில சரி? எனக்கு தெரியவே என்னுடைய வாழ்க்கை அரசியல் ரீதியா பார்க்கும் போது காங்கிரஸ் கடுமையாக அவசரம் பண்ணுவாங்க. காங்கிரஸ் எங்க இருக்கோ அது இருப்பான நிலைப்பாடு கம்யூனிஸ்ட் எடுப்பாங்க. இன்னைக்கு அவங்க காங்கிரஸோட தான் கை வைக்கிறாங்க. காலமும் சூழ்நிலையும் சூழ்ச்சியும் மாறின்ற பொழுது தேசத்தின் ஒற்றுமைக்காக, தேச நலனுக்காக, நாட்டின் நலனுக்காக, மாநிலத்தினுடைய நலனுக்காக அதிமுக எடுக்கின்ற முடிவு, எடப்பாடி எடுக்கின்ற முடிவு அருமையான முடிவு, அற்புதமான முடிவு. பாஜக என்ன தீண்டத்தகாத கட்சியா என்று திமுகவிற்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கும் பொழுது பாஜகவினுடைய பிரச்சனைகளை அதிமுக பேசத்தான் செய்யும் என அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். நாட்டு நலனுக்காக, மாநிலத்தின் நலனுக்காக இந்த கூட்டணி அமைந்திருப்பதாகவும் அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். Taste the Daily.